بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரி ஹதீஸுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரத்தில் 86வது ஹதீஸில் ஒரு பகுதியை பார்த்துருக்கிறோம். அது என்ன பகுதி பார்த்தோம் என்று கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவம் திருப்பி ஒருக்கா வந்தால் தான் அது உங்களுக்கு தொடர்ச்சி விளங்கும். அதாவது அஸ்மா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வர்றாங்க ஆயிஷா நாய்கிட்ட. அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன விவரம்னு கேட்குறாங்க. அவங்க வானத்தின் பக்கம் சைகை காட்டுறாங்க. அப்போ கிரகணம் ஏற்பட்டிருக்குங்கிறத விளங்கி மக்கள்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சவுடனே இந்த அம்மாவும் அஸ்மாவும் போய் தொழுகையில் கலந்துக்கிறாங்க. கலந்தவுடனே தொழுகை முடித்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அதுலேருந்து வந்தால் நமக்கு போதும். என்ன உரை நிகழ்த்துறாங்கன்னு கேட்டால், மாமின் செய்யின் லம் அக்குன் உரீத்துஹு, எனக்கு காட்டப்படாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இல்லா ராய்த்துஹு ஃபி மகாமி, எனது இந்த இடத்திலே நான் பார்க்காமல் இருந்ததில்லை. இந்த மாவுக்கு அர்த்தத்தை இங்கே தான் செய்யணும், இல்லாவுக்கு பக்கத்தில் செய்யணும். அப்போ மாமின் செய்யின் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் லம் அக்குன் உரீத்துஹு, எனக்கு காட்டப்படவில்லையே அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் இல்லா ராய்த்துஹு, அதை நான் பார்க்காமல் இருக்கவில்லை. ஃபி மகாமி, எனது இடத்துல, அதாவது இதுவரைக்கும் காட்டாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இப்போ எனக்கு காட்டினான். ஹத்தல் ஜன்னத்து ஒன்னார், சொர்க்க நரகம் உள்பட எல்லாத்தையும் காட்டினான். அந்த கிரகணத்தோடு முடிஞ்சவுடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் இதெல்லாம் நடத்தின பாடம், அதில் லேசாக விட்டு போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் மேலே சொல்கிறாங்க, ஊஹிய இலைய, எனக்கு அறிவிக்கப்பட்டது, அல்லாஹ்விடமிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டது. அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், நீங்கள் உங்களுடைய கபூர்களிலே துஃப்தனூன சோதிக்கப்படுவீர்கள். பார்த்தனா ஃபித்னாங்கிறாங்கல்ல, சோதனை. துஃப்தனூன, நீங்கள் அஃப்தனண்டா சோதித்தான், அஃப்தன யுஃப்தினு துஃப்தினு துஃப்தனு மஜ்ஹூல். அப்போ துஃப்தனூன, நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள். மிசிலன்னா போல. அவங்கிறது அறிவிப்பாளர் இந்த மிசில என்று சொன்னார்களா கரீபை என்று சொன்னார்களா என்று அவருக்கு டவுட்டு. அதுக்காக என்ன செய்கிறாருன்னா அவுண்டு போட்டுருவார். மிசில அவு கரீப, போல அல்லது நெருக்கமாக கபூரில் சோதிக்கப்படுவீங்க. எப்படி சோதிக்கப்படுவீங்க? மிசில, எது போலன்னு பின்னாடி வருது. மிசிலுக்கு அர்த்தம் போல, அவு கரீப அல்லது அது போன்ற சோதனை அல்ல, அதுக்கு நெருக்கமான ஒரு சோதனை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களா, இந்த மிசிலங்கிற வார்த்தையை சொன்னாங்களா கரீபுன்னு சொன்னாங்களான்னு அஸ்மா சொன்னாங்களான்னு அஸ்மா தான் அறிவிக்கிறாங்க. அஸ்மா சொன்ன வார்த்தை மிசில என்ற வார்த்தையை சொன்னார்களா கரீபை என்ற வார்த்தையை சொன்னார்களான்னு அஸ்மாட்டிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்துக்கு வந்தால் தெரியும் யார். ஃபாத்திமா அறிவிக்கிறாங்க. அஸ்மாட்டிலிருந்து அறிவிக்கிறாங்க ஃபாத்திமா. இப்போ ஃபாத்திமா தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா அதிரி, நான் அறிய மாட்டேன். ஐயதாலிக்க காலத் அஸ்மா, இதில் எதை, ஐயன்னா எதை, ஐயதாலிக்கன்னா இதில் எதை, இதில்னு சொன்னால் மிசில என்பதையா கரீப் என்பதையா, இந்த இரண்டில் எதை காலத்து அஸ்மா, அஸ்மா சொன்னார்கள் என்று எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ரெண்டில் ஏதோ ஒரு சொல்லை சொன்னார்கள்னு இது அந்த ஃபாத்திமாங்கிறவங்க இடையில் அந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சொல்லுக்கு சொல்லு அறிவிக்கணும்னு நினைத்து கொண்டு, ஆனால் மிசிலவோ கரீப் ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டவுட்டாக அறிவிக்கிறார். எப்படி? அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், நீங்கள் உங்களுடைய கபூர்களில் சோதிக்கப்படுவீர்கள். மிசில போல, அவு கரீப நெருக்கமாக சோதிக்கப்படுவீர்கள்.
எது போல, எதுக்கு நெருக்கமாக என்றால் மின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையை போல அல்லது தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக நீங்கள் கபூரில் சோதிக்கப்படுவீர்கள். கபூரில் சோதனை எப்படி இருக்கும்னு கேட்டால் தஜ்ஜாலுடைய சோதனை போன்ற ஒரு சோதனையாக இருக்கும், அல்ல அதுக்கு நெருக்கமானதாக இருக்கும், அது போன்ற அதுக்கு ஈக்குவலான சோதனையாக இருக்கும், அல்ல அதுக்கு நெருக்கமானதாக இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதை மறந்துட்டாங்க இவங்க. அப்போ ஐயதாலிக்க காலத்து அஸ்மா இதில் எதை சொன்னார்கள் எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இதை சொன்னாங்களான்னு வருதுல்ல, அப்போ டவுட் வரும்பொழுது ஒவ்வொரு சொல்லையாக வச்சு பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி இதை இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கு, கழிச்சு விட்ருங்க. துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், கபூரில் வந்து நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மிசில ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜால் சோதனையை போல சோதிக்கப்படுவீர்கள். இப்படி அந்த வார்த்தையை கோர்த்து சொல்லணும். அல்லது கரீபன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா இந்த ஹைலைட் பண்ண விஷயங்களை எல்லாம் இப்படி படிக்கணும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தையை விட்டுருங்க. துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபூரில் சோதிக்கப்படுவீர்கள். கரீப ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு நெருக்கமாக. இந்த கரீப ஃபித்னத்தில் மசீஹி என்றும் இதை வாசிக்கலாம், மிசில ஃபித்னத்தில் மசீஹ் என்றும் சொல்லலாம். மிசிலன்னு சொல்லியிருப்பார்களே ஆனால் மிசிலல் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால்னு படிங்க. கரீபன்னு சொல்லியிருப்பார்களே ஆனால் கரீப ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால்னு படிங்க. ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படி. இதுக்கு தான் உங்களுக்கு தனியாக அந்த எழுத்தை பிரித்து போட்டு கூட காட்டி உங்களுக்கு அதை விளக்கி இருக்கிறோம் போன வாரத்தில். அப்போ யுகாலு, கபூரில் வந்து சோதிக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டாங்கல்ல, அது என்ன சோதனை அப்படின்னு கேட்டால் யுகாலு கூறப்படும், கபூரில் வானவர்களால் கூறப்படும். யுகாலு என்றால் கூறப்படும். எங்கே கூறப்படும்? ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபூர்களில் கூறப்படும். கூறப்படும்னால என்ன அர்த்தம்? மலக்கு தான் சொல்லுவாங்க. வானவர்களால் கூறப்படும். மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன? இந்த மனிதரை பற்றி, இந்த மனிதர்ங்கிறது ரசூலுல்லாஹ் குறிக்குது. அப்போ மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உன்னுடைய இல்மு என்ன, உன்னுடைய புரிதல் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படும். இதில் கொஞ்சம் விளக்கம்லாம் இருக்குது, பேச வேண்டியெல்லாம். இந்த மனிதர்னா போட்டா காட்டப்படுமா, எப்படி என்ன அர்த்தங்கிறத ரெண்டாவது விளைக்கிடுவோம். முதல்ல அர்த்தத்தை அளவோடு முடிச்சுக்கிடுவோம். யுகாலு, அந்த கபூரில் கேட்கப்படும். மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன, உன்னுடைய இல்மு என்ன என்று கேட்கப்படும். இப்போ அம்மல் மூமினோ, மூமினாக இருப்பவன், அவில் மூமின்னு சொன்னாங்களா மூக்கின்னு சொன்னாங்களான்னு அவருக்கு மறுபடியும் டவுட்டு. அஸ்மா சொல்லும்போது அம்மல் மூமினு என்று சொன்னார்களா அல்லது அம்மல் மூக்கின் என்று சொன்னார்களான்றது டவுட் வந்துருச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஸ்டைலில் வருவார். அம்மல் மூமினு, மூமினாக இருப்பவன், அவில் மூக்கினும் அல்லது மூக்கினாக இருப்பவன். மூக்கின்றாலும் உறுதியான பிறவன் தான் அர்த்தம். மூமின் என்றால் நம்பியவன், மூக்கின் என்றால் யக்கீன்றதுல அது உள்ளது. மூக்கின்னா உறுதியான பிறவன். அப்போ மூமினாக இருப்பவன் அல்லது உறுதியாக இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபன் போட்டு அதை விளக்குற. லா அதிரி, ஃபாத்திமா சொல்கிறாங்க, லா அதிரி பி ஐயிஹிமா காலத்து அஸ்மா, இவ்விரண்டில் எதை அஸ்மா சொன்னார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அஸ்மாங்கிறவங்க சொன்னதை இந்த ஃபாத்திமாங்கிறவங்க சரியாக மனப்பாடம் பண்ணலை. மூமின்னு சொன்னாங்களா மூக்கு என்று சொன்னாங்களான்னு ஞாபகம் இல்லை, அதனால் ரெண்டையுமே நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிறாங்க. அம்மல் மூமினும், மூமினாக இருப்பவன், அவில் மூக்கினும் அல்லது மூக்கினாக இருப்பவன் என்று ரெண்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, லா அதிரி நான் அறிய மாட்டேன், பி ஐயிஹிமா இவ்விரண்டில் எதை, மூமின் மூக்கின் இந்த இரண்டில் எதை, காலத் அஸ்மா அஸ்மா சொன்னார்கள் என்று எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாது. சரி, அப்போ இப்போ என்ன செய்யணும்னா இதெல்லாம் கழிச்சிடணும், மூமெண்ட் மட்டும் வச்சுக்கிறோம். இது வரைக்கும் ஹைலைட் பண்ணதை விட்டுறணும். அவங்க இடையில சொருவன வார்த்தை தானே இது ஜும்லத்துல் மூத்தரிலா, இடையில் நுழைக்கப்பட்ட வாக்கியம். இது அந்த ஹதீஸுடைய தொடர் நடைக்கு தடையை நிற்கும். அதனால் அதை ஹைலைட் பண்ணதை விட்டுட்டு படிக்கணும். இப்போ அமல் மூமினும், மூமினாக இருப்பவன் இந்த கேள்வி கேட்டவுன எந்த கேள்வி கேட்குறாங்க, மா இல் முகபி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன அப்படின்னு கேட்ட உடனே
பொய்யக்கூடு அமல் மூமினாக இருப்பவன் பொய்யக்கூடு அவன் சொல்வான் ஹுவ அந்த மனிதர் முகமதுன் அவர் முகமது ரசூலுல்லாஹி அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஜானா எங்களிடத்தில் ஜாடா வந்தார்னு அர்த்தம். ஜாவுக்கு பிறகு ஒரு பே போட்டோம்னு சொன்னால் கொண்டு வந்தார்னு அர்த்தம் ஆயிரும். ஜானா எங்களிடத்தில் வந்தார் பில் பையினாத்தி தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார், தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார். உல் ஹுதா நேர்வழியை கொண்டு வந்தார். அஜபுனா அவருக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், பதிலளித்தோம்னா ஏற்றுக்கொண்டோம். ஒத்தபானா அவரை பின்பற்றினோம். ஹுவ முகமதுன் அவர்தான் முகமது என்று சலாதன் 3 முறை பதில் சொல்வார். அப்போ மலக்குமார்கள் கபூரில் வச்சவொன்னு என்ன கேட்பாங்கன்னு கேட்டால் இந்த மர்ரப்புக்க மாதீனுக்கன்னு கேட்பாங்கன்னு அது ஒரு வகையான கேள்வி. இது என்னன்னு கேட்டால் இது ஒரு தனி கேள்வி. இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் கேட்க முடியாது. மூசா நபி சமுதாயத்துக்கு கேட்க முடியுமா? இந்த அந்த மன்றப்புக்கங்கிறது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள அத்தனை பேருக்கும் உள்ள கேள்வி அது. ஆனால் இந்த மனிதர்னு கேட்பதை யாரை பற்றி கேட்க முடியும்? முகமதை பற்றி மூசா நபி உம்மத்தில் கேட்டால் அவன் அந்த ஆளுங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்கள்ட்ட வேணால் மூசா நபியை காட்டி மூசா நபியை சொல்லி வேணால் கேட்குவான். இல்லை இந்த இவரை பற்றி என்னப்பா அப்படின்னு கேட்பான். இங்கே ரசூல்லா பற்றி கேட்குறேன்னு வந்ததுனால இந்த கேள்வி ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு மட்டும் உள்ள கேள்வி. அப்போ அமல் மூமினாக இருப்பவன் இந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் கழிச்சிட்டுமா கழிச்சு உட்காந்து அப்போ தான் தொடர வாசிக்க முடியும். இப்போ அம்மல் மூமினாக இருப்பவன் போய் கூடு அவன் சொல்வான் ஹுவ முகமதுன் அவர் வந்து முகமது. அதான் அந்த மனிதரை பற்றி கேட்குறீங்கல்ல, அந்த மனிதர் யாருன்னு கேட்டால் முகமதுன் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது. ஜானா பில் பையினாத்தி எங்களிடத்தில் தெளிவான சான்றுகளையும் உல் ஹுதா நேர்வழியையும் கொண்டு வந்தார். அஜபுனா அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம், அதை ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம். ஒத்தபானா ஹூ வச்சுக்கிறோம் அவரை பின்பற்றினோம். ஹுவ முகமதுன் அவர் முகமது என்று சலாசன் 3 தடவை அந்த மூமின் பதில் சொல்வார். பொய்யுக்காலு அந்த பதில் சொல்லி முடித்தவனும் பொய்யுக்கால் அவருக்கு சொல்லப்படும் நம் தூங்கு. நம் என்றால் தூங்குன்னு அர்த்தம். நாம என்றால் தூங்கினான். நாமுடைய வருங்காலம் எனாமு தூங்குவான். எனாமுலேருந்து அமர் எடுக்கிறதா என்ன செய்யணும்? எடுக்கணும். நாம்டு வரும் அலிபணிக்கிட்டு நம் 2 சுக்குன் வர்றதுனால அலிபணிக்கிட்டு நம்டு வந்துடும். அப்போ நாம எனாமுலேருந்து அமர் எப்படி வரும்? வந்து நம் என்று வரும். அப்போ யுக்காலு மறுபடி மலக்குகளால் சொல்லப்படும் நம் தூங்கு. சாலிகன் நல்லவனாக தூங்கு. ஏன் நல்ல பதில் சொல்லிட்டார்ல, அதனால் சாலிகன் நல்லவனாக தூங்குப்பா. அது அலிம்னா நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். மலக்கு சொல்கிறாங்க நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இன் குந்த ல மூக்கினன் பிஹி அவரை நீ நம்பியவனாக இருந்தாய் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். எனக்கும் தெரியும் நீ சொன்ன பதில் சரிதான் பார்க்கலாம். அதான் கது அலிம்னா எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அறிந்து வச்சுருக்கிறோம். இன் குந்த இந்த இன்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இன் என்ற வார்த்தை ஷர்த்துக்கு வரும். ஷர்த்துனா என்ன? வந்தால் வருவேன், தந்தால் தருவேன், இன் லரப்து நீ அடித்தா அடிப்பேன். இந்த ஆழ்ந்த அர்த்தம் வருதுல்ல, அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய இன் என்பதும் இருக்கிறது. இன்னங்கிற அர்த்தம் நிச்சயமாகங்கிற அர்த்தத்துக்கு அந்த இன்கிறத பயன்படுத்துவாங்க. இன்ன என்பதை வந்து ஷத்தை நீக்கிட்டு இன் அதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாகன்ற அர்த்தம். அப்போ எந்த இடத்துல நிச்சயமாகன்ற அர்த்தம் கொடுப்பது, எந்த இடத்துல வந்தால் போனால்னு ஷர்த் அர்த்தம் கொடுக்குறதுன்னு கேட்டால் இந்த இன் என்பதற்கு பின்னாடி அந்த லாமு அடுத்து வரக்கூடிய வார்த்தை லாமு சேர்க்கப்பட்டிருக்கு. ஃபத்தஹ் வச்ச லாம் வந்து இருக்கும் என்று சொன்னால் அது வந்து அந்த இன் என்பதை இன்னவுடைய சுருக்கம் தான், அது இன்னவுடைய மறுவடிவம் தான் அதுன்னு விளங்கிக்கலாம். இப்போ பாரு இன் குந்தக்கு அப்புறம் லன்னு வருது பாருங்க. ல மூக்கினன் மூக்கினனுக்கு பதிலாக ல மூக்கினன் ஒரு லாமு சேர்த்து விட்ருக்குறாங்க. இந்த லாமு சேர்த்துட்டால என்ன விளையும்? இந்த லாமு என்ன காட்டுது என்று கேட்டால் அந்த இன் என்பது வந்து இன்னவுடைய மறுவடிவம்னு காட்டுது. உறுதி செய்கிற இடத்துக்கு தான் லாமே வரும்.
நிச்சயமாகன்ற ஒரு அர்த்தம் வர்ற இடத்துல என்ன செய்யும், இந்த லாக்கி தன்னை உல்லாஹி இல்லாஹிலாம் வரும்போது என்ன செய்யும், அந்த லாமை போட்டு சொல்லுவாங்க. இந்த லாமு என்ன செய்யும்னா உறுதியாகங்கிற அர்த்தத்துக்கு வலுப்படுத்துறதுக்கு வரக்கூடிய ஒரு லாமு. இந்த லாமு வந்தவுடனே நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஈன் குன்தனி இருந்தால் இந்த அர்த்தம் செய்ய முடியாது. உறுதியாக பேசுகிற ஒரு இடம்னு இது காட்டிடுச்சு. அதனால் இன் குன்தன்னா இன்னன்னு தான் அது அர்த்தம். இன்னன்னு போட்டோம்னா இன்ன குன்தன் ஃபேலில் சேர்க்க முடியாது. அதுக்காக இன் குன்தன் போட்டாங்க. ஃபேலில் வந்து இன்னும் சேர்க்க முடியாதுல்ல, இன்னக்கேண்டு தான் சேர்க்க முடியும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இன் என்றே போட்டுட்டாங்க. அது இன் என்பது இன்னவுடைய அர்த்தம் தான் காட்டுவதற்காக வேண்டி அதனுடைய ஹபரில் வந்து என்ன செய்வாங்க, அந்த லாபை சேர்த்து விட்ருவாங்க. இப்போ இன் குன்த உறுதியாக நீ இருந்தாய், இருந்தால் போனால் அர்த்தம் செய்யக்கூடாது. இன் குன்த உறுதியாக நீ இருந்தாய், இல்லை மூக்கினன் பிஹி, பிஹினா முகமது, பி முகமதின், முகமதை நம்பியவனாக நீ இருந்தாய் என்று எங்களுக்கு தெரியும். அப்போ இவன் வந்து யார்பான்னு கேட்டவுடனே ஒழுங்காக பதில் சொல்லிடுறானா, சொன்ன உடனே போய் உட்கால் சொல்லப்படுகிறது நம் சாலிகன், நல்லவனா தூங்கு, அது அலிம்னா நாம் அறிந்திருக்கிறோம், இன் குன்த நீ இருந்தாய், ல மூக்கினம் பிஹி அவரை நம்பினவனாகத்தான் நீ இருந்தாய். அப்போ இன்ங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் செய்யணும், இன்னவுடைய அர்த்தம் செய்யணும். இன்னன்னு வாசிக்கக்கூடாது, இன்னவுடைய அர்த்தம் செய்யணும். இன் குன்தனா நிச்சயமாக நீ இருந்தாய், ல மூக்கினம் பிஹி அவரை நம்பியவனாக இருந்தாய். அப்படிங்க இந்த இன் என்பதற்கு நம்ம வந்தால் போனால்னு ஷர்த்து அர்த்தம் செய்யலைன்னு கேட்டால், இந்த லாமு வந்து நமக்கு காட்டி தந்துடுது இது ஷர்த்து இல்லை, இது இன்னவுடைய ஒரு சுருக்கமான வடிவம் அப்படின்னு காட்டி தந்துடுறதுனால வாசிக்கிறது இன் என்று இருந்தாலும் அர்த்தம் வந்து இன்னவுடைய அர்த்தம். சரியா? இது நீங்கள் 2-3 தடவை இதை சொல்லியிருக்கிறேன், இதை கவனத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு இடங்களெல்லாம். அதுக்கடுத்து அம்மல் முனாஃபிக்கு, முனாஃபிக் என்ன செய்ய, இதே கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி, மா இல்முக பி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அம்மல் முனாஃபிக்கு, முனாஃபிக்காக இருப்பவன், அவில் முர்தாபு, முர்தாபு என்றால் இருத்தாபை என்றால் சந்தேகப்பட்டான், ரைபுங்கிறாங்கல்ல, லா ரைப ஃபீஹி சந்தேகம் இல்லைங்கிறாங்கல்ல, அந்த ரைபு என்பதை வினை சொல்ல மாற்றினால் இருத்தாப, இஃப்தால இருத்தையப, இருத்தாப சந்தேகப்பட்டான். முர்தாபுன், முர்தாபுங்கிறது வந்து இஸ்முல் ஃபாயிலும் முர்தாபு தான், இஸ்முல் மஃபூலும் முர்தாபு தான். இர்தாபுல இருந்து முர்த்த இபுன், முர்த்த யபுன் ரெண்டு முர்தாபு தான் வாசிக்கணும். இது இஸ்முல் ஃபாயில். அப்போ அமல் முனாஃபிக்கு, முனாஃபிக்காக இருக்கிறவன், முனாஃபிக்னா டபுள் கேம் விளையாடுறவன், ரெட்டை வேஷம் போடுறவன், அவில் முர்தாபு சந்தேகப்படுறவன். அப்போ முர்தாபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சந்தேகப்படுறவன், துன்யாவில் இஸ்லாத்தை நம்பாமல் சந்தேகத்தோடு இஸ்லாத்தில் இருந்தவன். முனாஃபிக் என்றால் இங்கே ஒரு மூஞ்சி அங்கே ஒரு மூஞ்சி காட்டிகிட்டு இருந்தவன். இந்த ரெண்டை சொல்லிவிட்டு இதிலே ஃபாத்திமா சொல்கிறாங்க, இதில் எந்த வார்த்தை சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை, ரொம்ப ஞாபக சக்தி கம்மியான அம்மாவாக இருக்கிறாங்க இவங்க, உனக்கு தான் பலவீனமான அறிவிப்பாளர் சேகரன் போல இருக்குது, நிறைய எதை எடுத்தாலும் தெரியலங்கிறாங்க. சொல்லி ஒரு ஹதீஸில் 3 விஷயத்தை வந்து இதை சொன்னாங்களோ அதை சொன்னாங்களோன்னு தெரியலன்னா ரொம்ப கம்மியான ஞாபக சக்தி உள்ள ஒரு ஆளுடைய அறிவிப்பாக தான் இருக்குது. ஆனால் இது புகாரி சரத்துப்படி இவர் சேர்த்துருக்கக்கூடாது இந்த ஹதீஸை. ஏன்னு கேட்டால் ஃபாத்திமா அறிவிக்கிறாங்க, அஸ்மா என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியல, 3 இடத்துல தெரியல. ஒரு ஹதீஸ்லேயே 3 இடத்துல என்ன செய்கிறாங்க, அந்த கரீபுன்னு சொன்னாங்களா மிஸ்ருன்னு சொன்னாங்களான்னு தெரியலங்கிறாங்க, மூமின்னு சொன்னாங்களா மூமின்னு சொன்னாங்களா மூக்குன்னு சொன்னாங்களான்னு தெரியலங்கிறாங்க, முனாஃபிக்னு சொன்னாங்களா முர்தாபுன்னு சொன்னாங்களான்னு தெரியலங்கிறாங்க. அப்படின்னா இந்த ஃபாத்திமா யாராக இருக்கணும்னா பலவீனமானதில் வரணுமா இல்லையா? அப்போ அம்மல் முனாஃபிக்கு, முனாஃபிக் என்பவர் அவர் முர்தாபு, முர்தாபுனா வந்து சந்தேகத்துக்குரியவர். அப்போ அடுத்து இந்த ஃபாத்திமாங்கிறவங்க யாராங்க, ஃபாத்திமான்னா அந்த ரசூல்லாவுடைய மகள் ஃபாத்திமா இல்லை, இவங்க ஃபாத்திமா பின்துல் முன்திருங்கிறவங்க. சஹாபியாக இருந்தால் அவங்கள பலவீனம் சேர்க்க மாட்டாங்க. இவங்க ஃபாத்திமா பின்து முன்திருங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த அஸ்மாட்டிருந்து அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது ஒரு ஹதீஸ்லேயே 3 இடத்துல வந்து சரியாக மனப்பாடம் பண்ணாமல் ஃபாத்திமா அதை சொன்னாங்களா, அஸ்மா அதை சொன்னாங்களா, அஸ்மா இதை சொன்னாங்களான்ட்டு 3 இடத்துல டவுட் பண்ணுறாங்க. அதனால் இது புகாரியுடைய ஷர்த்து பிரகாரம் ஒரு இணைஞ்சிருக்கணும், இது ஒரு நினைவாற்றல் கம்மியாக உள்ள ஒரு அம்மாவை இருக்கிறாங்க இவங்க,
அப்படின்ற கணக்கில் அவர் கொண்டு வந்திருக்கணும். அவருடைய ஷரத்துக்கு இது சரியில்லை. ஆனாலும் நினைஞ்சிருக்காரு, இந்த ஹதீஸ்லேயே அது ஆதாரமாக இருக்குது, வேற ஒரு விமர்சனங்கள் தேவையில்லை. இந்த ஹதீஸ்லேயே எவ்வளோ சின்ன ஒரு ஹதீஸு, இந்த ஒரு ஹதீஸில் ஒரு பேரவை மனப்பாடம் பண்ணதுலேயே இதை சொன்னாங்களா அதை சொன்னாங்களா இதை சொன்னாங்களா அதை சொன்னாங்களான்னு சொன்னால் ஒரு கவனமின்மையாக இருந்திருக்கிறாங்க என்று காட்டுறதுனால இது புகாரி ஷரத்து பிரகாரம் இதை பலவீனத்தில் தான் வரணும். ஆனால் சரிங்கிறார் அவர். சரி விட்டுருங்க. அமல் முனாஃபிகோ அவள் முர்தாபு, முனாஃபிக்காக இருப்பவன் அல்லது முர்தாபாக இருப்பவன். முர்தாப்னா சந்தேகப்படுறவன். முர்தாபுங்கிற வார்த்தை என்ன, இர்தாபாவில் இருந்து இஸ்முல் ஃபாயில். சரியா? அப்போ இது என்னன்னா, இதை லாதிரி ஐயதாலிக காலத்து அஸ்மா, இதில் அஸ்மா என்ன சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. அப்போ நம்ம முனாஃபிக்னு வச்சுக்கிறோம். அமல் முனாஃபிகோ, முனாஃபிக்காக இருப்பவன் ஹைலைட் பண்ணது விட்டுருங்க. இப்போ எக்கூடு முனாஃபிக்காக இருப்பவர் சொல்வார், லாதிரி எனக்கு தெரியாது. இந்த மனுஷரை பற்றி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்கும்போது, லாதிரி எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன். சமயத்து நாசை எப்போதுனா செய்யன். இதெல்லாம் யாருக்கு உள்ளது இல்லைன்னு கேட்டால் காஃபிர்கிட்ட கேட்க மாட்டாங்க. இது நல்லா விளங்கிக்கிறேன். இந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல துனியாவில், அவன்கிட்ட கேட்குறாங்க. இல்லாட்டி முகமது பற்றி போய் அவன் போய் கேட்க வேண்டியதில்லை. ராமசாமிகிட்ட போய் யாரும் போய் கேட்க மாட்டாங்க, அவனுக்கு தெரியவே பேசிக்க தெரியாது. அப்போ முனாஃபிக் தான் கேட்குறாங்க. முனாஃபிக்னால என்ன அர்த்தம், நான் முஸ்லீம்னு சொல்லி கொண்டு வாழ்ந்தவன். முர்தாபி என்றால் சந்தேகத்தோடு வாழ்ந்தவன். இது காஃபிருக்கு இந்த கேள்வி வராது. காஃபிர் தான் அவன் நம்பலன்னு நல்லா தெரியுத. அப்போ முகமது நீ நம்புனியான்னு கேட்கும் பொழுது சரியான மூமினாக இருந்தால் என்ன சொல்லுவார்ன்ற, ஆமா ரசூல் அல்லாஹ்வுடைய தெரியுமே அப்படின்னு சொல்லிடுவார். முனாஃபிக் என்ன செய்வான்னு கேட்டால், லா அதிரி எனக்கு தெரியாது. சமயத்து நாசை யக்கூலூன, மக்கள் எல்லாம் சொல்வதை நான் யக்கூலூன செய்யன், ஒரு செய்தியை இவரை பற்றி சொல்வதை நான் கேட்டேன். போக்குவரத்து நானும் சொன்னேன். எல்லாரும் முகமது ரசூல்லாங்க, நானும் சொல்லிட்டேன், எனக்கு அவ்வளோலாம் உறுதியை நம்பிக்கைலாம் இல்லைன்றான். மறுமையில் வராது, வாயிலேருந்து உண்மை வராது. நான் உண்மை தானே வரேன். அவன் உலகத்தில் முகமது ரசூல்லான்னு நம்பாமல் வெளிப்படையாக முகமது ரசூல்லான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட கேட்டால் என்ன செய்வான், மறுமையில் நான் நம்பணும்னு சொல்ல முடியுமா? துனியாவில் போய் சொல்லிட்டு இருக்கலாம். ஆகிரத்தில் மலக்கு மாற்ற சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் உள்ளதை சொல்கிறான்னு சொல்லுவான். எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு அவர் ரசூலுங்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்றான். லாதிரி எனக்கு தெரியாது. சமயத்துன் நாசை எப்போதும் செய்யன், மக்கள் எதையோ சொல்வதை நான் கேட்டேன். எதையோங்கிறான். என்னமோ முகமது ரசூலான்னு சொன்னாங்க, நானும் கேட்டேன். போக்குவரத்துக்கு நான் அதை சொன்னேன், மற்றபடி இவர் அல்லாஹ்வுடைய ரசூல்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், கபூரில் ஒரு கேள்வி கேட்கப்படும்னு வருது. என்ன கேள்வி கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்கப்படும். அது ரசூல்லா பற்றி தான் கேட்கப்படுது. அப்போ மூமினா இருந்தால் என்ன செய்வான்னு கேட்டால், தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் ஏற்றுக்கிட்டு பின்பற்றி நடந்தோமே அப்படின்னு அவன் சொல்லிடுவான். மலக்குமார் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நீ சரிதான், நீ கரெக்டாக தான் சொன்னேன், நீ அப்படி நம்பி இருந்தா என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அடுத்து முனாஃபிகிட்ட கேட்பாங்க, என்னப்பா நீனும் முகமது ரசூலா சொல்லி தெரிஞ்ச உலகத்தில் இருக்கும்போது ரசூலா காலத்து முனாஃபிக் அப்படி தான் இருந்தாங்க, நீனும் முஸ்லீம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஏன் என்ன செய்து இவரை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அது என்னமோ எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொன்னேன், நமக்கு மற்றபடி அவர் ரசூலுங்கிற நம்பிக்கையில் நமக்கு கிடையாதுன்றான். இது ஹதீஸுடைய அர்த்தம் ஆகிடுச்சா? இதில் இந்த கருத்துள்ள ஹதீஸ் புகாரியில் 4 இடத்துல வருது. 184 ஒன்று, 922 ஒன்று, 1053. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் ஒரு சில கேள்விகள் இதில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. இந்த மனிதர்னு காட்டுறதா இருந்தால் என்ன, அப்போ படத்தை காட்டினா தானே அது கேட்க முடியும். இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லும், மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உன் புரிதல் என்ன? அப்போ இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய அறிஞர்கள் அப்படி ரசூல்லாவை அப்படி படம் மாதிரி எடுத்து காட்டுவான்ல, படம் மாதிரியோ உருவம் மாதிரியோ ஒரு சிலை மாதிரியோ ஒரு நடந்து வர்ற மாதிரியோ நிற்கிற மாதிரியோ ரசூல்லாவை எடுத்து அப்படி காட்டுவான் கபூரில். இந்தா இவரை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பார்கள். அர்த்தம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மனிதர்னு வந்துருச்சுல, இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாயின்னு கேட்கும் பொழுது அப்போ ரசூல்லாவை எடுத்து காட்டப்படுவார்கள்ங்கிற அர்த்தத்தை அதிகமான அறிஞர்கள் கொடுக்குறாங்க.
ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் கொடுக்க இயலாதுன்னு கேட்டால், இந்த மனிதர்னு அந்த படத்தை எடுத்து காட்டி கேட்டாங்கன்னு சொன்னால் இது சஹாபாக்களாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ரசூல்லா பார்த்துருக்குறாங்க. படத்தை பார்த்தவொன்னே ஓ இவர் தெரியுமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது முனாஃபிக்குன்னு சொல்கிறான், இவர் பற்றி தெரியுமேங்கிறான். அப்போ இந்த கேள்வி வந்து ரசூல்லாவை பற்றி உள்ள அறிந்து பார்த்து வைத்திருக்கிற சஹாபாக்கள்கிட்ட தான் இப்படி கேட்க முடியுமே தவிர, உங்கள்கிட்ட கேட்டு ரசூல்லா படத்தை எடுத்து காட்டி கேட்டால் உங்களுக்கு எதாவது தெரியுமா? எனக்கு தெரியுமா? நம்ம தான் பார்க்கலையே. ரசூல்லா எப்படி இருப்பான்னு பார்க்கவே இல்லை. ஒரு படத்தை காட்டியது யாருன்னு கேட்டால் தெரியாதுன்றோம், எல்லோரும் தெரியாதுன்றோம். அப்போ வந்து இது படமாக எடுத்து காட்டுதல் என்பது வந்து அர்த்தம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, அதிகமான பேர் வந்து ரசூல்லாவை இப்படி எடுத்து காட்டி இந்த பாரு அப்படின்னு காட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து சஹாபாக்களுக்கு தான் இது பொருந்தும். சஹாபாக்கள்ங்கிறது சின்ன நம்பர். நம்ம ஒட்டுமொத்த உம்மத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 1000ல் 1 1,00,000ல் 1 கணக்கில் கூட வரமாட்டாங்க அவங்க. அந்த நம்பருக்கு தான் இந்த கொஸ்டின் பொருந்துமே தவிர, அப்போ 999 லட்சம் மக்களுக்கு இது பொருந்தாது. அப்போ இத்தனை கோடி மக்களுக்கு வந்து இவர் யாருன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியாத ஒரு ஆளுடைய படத்தை எடுத்து காட்டி கேட்குறதுக்கு சரியாக வராது. அதே நேரத்தில் இந்த மனிதர்னு சொல்கிறதுக்கு படத்தை தான் காட்டணும்னு தேவையில்லை. இந்த மனிதர்னா அந்த மனிதரை பற்றி விலைக்கு சொல்லிவிட்டு இந்த மனிதரை பற்றி அப்படி கேட்கலாம்ல. இந்த மனிதர்னு சொல்லி இப்படி படத்தை காட்டி கேட்குறதும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே நேரத்தில் அப்படி இல்லாமல் இந்தாப்பா ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 570 ஒருத்தர் முகமது நபின்னு ஒருத்தர் வந்தார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னார், என்னென்னலாம் புதிச்சார், அவரை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கலாம்ல இந்த மனிதர்னு. இந்த மனிதருங்கிறது படத்தை காட்டி கேட்பதை விட அவருடைய வரலாறை சொல்லி கேட்கலாமா இல்லையா? அப்போ அந்த வரலாறை சொல்லிவிட்டு இந்த மனிதர்னு கேட்பாங்கன்னு தான் நம்ம வச்சுக்கிறணும். அப்படி வைப்பது தான் பொருத்தமாக இருக்குது. அப்போ தான் எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்க முடியும். அப்படி தான் வைக்கணும் என்பதற்கு வந்து ஆதாரமாக புகாரில் 1338வது ஹதீஸில் இதே செய்தி வரும்பொழுது அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், மாத்த கூடுஃபி ஹாதர் ரஜுலி முகமதின், இந்த முகமதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்கப்படும்னே வருது. பேரை சொல்லியே கேட்பாங்கன்னு வருது. மாத்த கூடுஃபி ஹாதர் ரஜுலி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முகமதுங்கிற மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படின்னா போட்டா காட்டலன்னு அர்த்தம். முகமதுன்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்னா அவரை பற்றி விலைக்கு சொல்லிவிட்டு இவரை பற்றி என்ன, இந்த கேள்வி எல்லாம் என்ன கேட்குறாங்க, ஏப்பா முகமது நபின்னு ஒருத்தர் வந்தார், அவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு என்கிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம எல்லோரும் சொல்லுவோம், ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் ஏற்று அவரை நம்பி தான் வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். படத்தை காட்டி கேட்டால் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் படத்தை காட்டி கேட்கப்படும் என்ற கருத்து தவறு என்பதை இந்த ஹதீஸ் 1338 அதே புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் வந்து அது பேரை சொல்லியே கேட்பாங்கன்னு வருது. மாத்த கூடு ஃபி ஹாதர் ரஜுலி முகமதின், இந்த மனிதர் முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய், அப்போ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிலாம் சொல்லுவார்னு வருது அந்த ஒரு ஹதீஸு. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் 1374வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மாத்த கூடு இதே தான், மாத்த கூழ் மாக்குந்த தக்கூழ் ஃபி ஹாதர் ரஜுலி லி முகமதின், முகமது அவர்களை பற்றி சொல்லிவிட்டு இந்த மனிதரை பற்றி நினைக்கிற லி முகமதின் என்றால் முகமது என்பவரை பற்றி தெளிவுபடுத்திட்டு கேட்குறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ முகமது என்பதை தெளிவுபடுத்தி விட்டு இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லி கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்பாங்கன்னு வருது. அதனால் அந்த கேள்வி வந்து படத்தை எடுத்து காட்டி கேட்குற மாதிரி ஒரு அர்த்தத்துலையும் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனாலும் அதை வார்த்தையிலேருந்து அப்படி புரிஞ்சு கொள்ள முடிஞ்சாலும் கருத்து அடிப்படையில் அது வந்து பொருத்தமாக இல்லை. ஏன்னுட்டா ரசூல்லாவை யாருமே பார்க்கல, சஹாபாக்களை தவிர மற்றவங்கெல்லாம் பார்க்கல. அதே மாதிரி முனாஃபிக்கு ரசூல்லா வளர்த்துருந்த முனாஃபிக்கு தான் பார்த்துருக்குறான் போட்டா காட்டணுன்னா இந்த மனிதர்ன்றதை. இந்த காலத்தில் உள்ள காபிர்கள்லாம் பார்த்தாங்களா? இந்த காலத்தில் வந்து நடிக்கிறான முஸ்லீம்னு சொல்லி அவன்லாம் பார்த்தானான அவன் பார்க்கல. அப்போ அவன்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்ல முடியும்னு கேட்டால், இந்தப்பா முகமது நபின்னு ஒருத்தர் வந்தார்லப்பா அல்லாஹ்வுடைய தூதர்லாம் சொன்னாங்களே அந்த ஆளை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துன்னு கேட்கப்படும். இது யார்கிட்ட கேட்கலாம்? எந்த காலத்தில் உள்ளவன்ட்டே கேட்கலாம். அந்த வரலாறை சொல்லிவிட்டு யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். படத்தை காட்டி கேட்டோம்னா ரசூல்லா காலத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் கேட்க முடியும். அதனால் இந்த மனிதருங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ரசூல்லாவுடைய உருவத்தை அப்படி எல்லாம் எடுத்து காட்டி கேட்பான்னு சொல்லுவார்களே, ஆனால்
அது பொருந்தாது. இந்த 2 ஹதீஸும் அதை தெளிவுபடுத்துறது. என்ன தெளிவுபடுத்துது? இந்த மனிதர் என்று சொல்வது வந்து ரசூலுல்லாவை குறிப்பிட்டு விட்டு இந்த மனிதர்னு கேட்பாங்க. அப்போ அந்த ரசூலுல்லாவை பற்றின விவரங்கள்லாம் சொல்லிடுவாங்கன்னு வருது. இது இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக இப்போ 86 முடிச்சிட்டோமா? இப்போ 87வது ஹதீஸுக்கு போகணும். 87வது ஹதீஸுக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு பாடம் போடுறார். 87வது ஹதீஸுக்கு போகிறதுக்கு எல்லா ஹதீஸுக்கும் ஒரு தலைப்பு கொடுப்பார்ல, இவர் ஒரு தலைப்பு கொடுக்குறார். என்ன தலைப்புன்னா, பாபு தஹ்ரீலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹ்ரீல்ங்கிற வார்த்தை வந்து ஹர்ரல என்றால் ஆர்வமூட்டினான்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை செய்யும்படி ஆர்வமூட்டுறோம்ல, சிறப்புகள்லாம் சொல்லி ஒரு இது நல்லா இருக்கும்பா, தின்னுப்பா, ருசியாக இருக்கும் இப்படின்னு ஒன்று திங்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறது, படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறது, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு ஆர்வம் ஊட்டுவது, ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறது. இப்படி ஆர்வம் ஊட்டுதல்னு அர்த்தத்துக்கு என்னது? தஹ்ரீல். ஹர்ரல என்றால் ஆர்வம் ஊட்டினான், தஹ்ரீல் என்றால் ஆர்வம் ஊட்டுதல். பாபு தஹ்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டியது பற்றிய ஒரு பாடம். என்ன ஆர்வம் ஊட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.